அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் சுமார் 10 பேர் தவேகாவில் இணைந்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். அணையூரில் தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல தற்போது மாபெரும் இணைப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி இந்த தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகிகள் இணைந்து வராங்க. அதிலும் முக்கியமாக அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, என்ஆர் சிவபதி, MC சம்பத் உள்ளிட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அதே போல பல்வேறு பொறுப்புகளில் இருந்த ஒன்றிய சேர்மனாக இருந்தவர்கள், அதே போல மாவட்ட கவுன்சிலராக இருந்தவர்கள், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டது. அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி அணியாக செயல்பட தொடங்கிய நிர்வாகிகளுடைய கட்சி பதவிகள் முதலாவதாக பறிக்கப்பட்டன. அதில் குறிப்பாக MC சம்பத் மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் MSM ஆனந்த் மற்றும் பல்வேறு முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த ஒரு 3-4 வாரங்களாக அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்ட இந்த நிலையில கடந்த வாரத்துல 2 அணிகளும் ஒன்று சேர்ந்தது. SP வேலுமணி தலைமையிலாக இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தாங்க. அப்போது கட்சி பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் அவர்களுக்கு கட்சி பொறுப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தெரிகிறது. விரைவில் அதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். விரைவில், அதாவது ஜூன் முதல் வாரத்திலேயே பறிக்கப்பட்ட கட்சி பதவிகள் எல்லாம் மீண்டும் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இதுவரைக்கும் பறிக்கப்பட்ட கட்சி பதவிகள் மீண்டும் வழங்கப்படாததை அடுத்துதான் இந்த முடிவினை தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிருப்தியில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இருக்கிறாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.